அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இளையவர்கள் மத்தியில் நாம் சந்திக்கின்ற அல்லது எதிர்கொள்கின்ற பல பிரச்சனைகள் மத்தியிலும் பல இளையவர்கள் தங்களுடைய வாழ்வில் கவரப்படுகின்ற சில உண்மைகளில் ஒன்று அன்பு ஆகும். குறிப்பாக இளையவர்கள் தங்களுடைய திருமண வாழ்வை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, தங்களுடைய திருமண நாளில் அல்லது திருமணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது எத்தகைய வாசகத்தை, இறை வார்த்தையை நாம் படிக்க வேண்டும் என்று அவர்களை கேட்கின்ற பொழுது பலர் என்னிடம் சொல்லி இருக்கின்றார்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பவுல் அடிகளார் அன்பை பற்றி விவரிக்கின்ற பகுதி தமக்கு மிகவும் பிடித்ததாகவும், அந்த பகுதியிலே சொல்லப்படுகின்ற அன்பினுடைய பல்வேறு விதமான அம்சங்களை தாம் விரும்புவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன், முன்வைக்கின்றேன் என்று பவுல் அடிகளார் அன்பை பற்றி கூறுகின்றார். மானிட மொழிகளிலும் வானதூதர்கள் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலானேன். அதாவது எத்தனை ஆற்றல்கள், திறமைகள் மேலோங்கிய நிலை இருந்தாலும் நான் ஒவ்வொருவரும் மனிதர்கள் என்பதை ஆழமாக உணர்வதற்கும் வெளிக்கொண்டு வருவதற்கும் அன்பு என்கின்ற சக்தி இல்லையேல், அன்பு என்கின்ற அறநெறி இல்லையேல் ஒன்றுமில்லாமல் போகலாம். வெறுமனே ஒலிக்கின்ற வெறும் ஒலி என்பது ஒரு மேலோட்டமான ஒரு விடயமாகும். எனக்கு இறை ஆற்றல், வாக்கு உரைக்கின்ற ஆற்றல் இருந்தாலும், எல்லாவற்றையும் அறிகின்ற பெரும் அறிவிலே நான் வளர்ந்திருந்தாலும், மேதையாக இருந்தாலும், என்று பலராலும் பேசப்படுகின்ற ஒரு உயர்வான கண்டுபிடிப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI என்று சொல்லுவார்கள். அதாவது மனித புத்தி பல மடங்காக செயல்படக்கூடிய ஆற்றலை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதனால் மனிதன் ஒரு மணித்தியாலத்திலே செய்வதை 1 நிமிடத்தில் செய்யக்கூடிய ஆற்றலும் வேகமும் கொண்டதாக இந்த இயந்திரங்கள் செயல்பட முடியும். இப்படிப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் வியத்தகு முறையிலே இருந்தாலும், மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அன்பு என்ற அந்த சக்தி உருவெடுத்து அது வெளிக்கொண்டு வரப்படுகின்ற பொழுதுதான் மனிதனாகின்றான். இந்த அன்பினுடைய சில இயல்புகளை எடுத்து சொல்லப்படுகின்றது. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாதது, எரிச்சலுக்கு இடம் கொடாதது, தீங்கு நினைக்காது, தீவினையில் மகிழ்வுறாது என்று சொல்லி, அன்பு எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், மன உறுதியாக இருக்கும் என்று சொல்லி மிக அழகான வார்த்தைகளினாலே பவுல் அடிகளார் அன்பினுடைய இயல்பை விளங்கப்படுத்துகின்றார். அன்றாடம் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே அல்லது குடும்ப உறவுகளுக்குள்ளே அல்லது சமூக செயல்பாடுகள் உறவுகளுக்குள்ளே இடம்பெறுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் கோடிட்டு காட்டுகின்ற பொழுது இந்த அன்பு என்கின்ற சக்தி அங்கு
இல்லாமல் போதாமல் போகின்றது தான் காரணமாக இருக்கின்றது. மீண்டும் இழந்த அன்பை நாங்கள் சீர்படுத்துவதற்கு மீண்டும் அந்த அன்பினாலே இயக்கம் பெற்றவர்களாக நாங்கள் செயல்பட வேண்டும். அதைவிட வேறு வழி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்பினுடைய அந்த சக்தி, ஏனென்றால் கடவுளே அன்பாக இருக்கின்றார் என்று யோவான் சொல்லுகின்றார். கடவுளே அன்பு, அன்பே கடவுள், அல்லது அன்பு என்பது அந்த இறைவனுடைய சக்தி முழுவதையும், ஒரு சூரியனுடைய சக்தி முழுவதும் எவ்வளவு வெப்பமாக இருக்கின்றதோ, சுடர் விட்டு எரிகின்றதோ, அவ்வளவு அதிலும் பார்க்க மேலாக கடவுளுடைய அன்பு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. இது எரிந்து சாம்பலாக்குவது அல்ல, இது புடமிட்டு மனிதர்களை மாமனிதர்களாக ஆக்குகின்றது. இதனால் இந்த அன்பினுடைய சக்தியை இந்த உலகம் உணராமல் போகலாம். குடும்ப வாழ்வில் இருக்கின்ற குழந்தை, சிறுவர்கள், இளையவர்கள் தொடக்கம் குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெற்றோர்கள், சமூகத்திலே பல பதவிகளை வகிக்கின்ற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பெரும் வல்லரசுகளினுடைய தலைவர்கள், இவர்களுடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டிய, வளர்க்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய, உணர வேண்டிய இந்த அன்பு என்கின்ற சக்தி இல்லாமல் போய்விட்டது. வறட்சி, அன்பு வாழ்வுக்கு வறட்சி. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவப் பெருமான் அழகாக சொல்லியிருக்கின்றார். இந்த அன்பு வற்றி போகின்ற பொழுது ஒவ்வொருவரும் சுயநலவாதிகளாக மாறுகின்றார்கள். இந்த சுயநல வாழ்வு மக்களை அழிக்கின்றது. தன்னையும் அழித்து தன்னை சார்ந்தவர்களையும் அழிக்கின்றது. மனிதர்களை எதிரிகளாக பார்க்கின்றது. இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் வளர்ச்சி பெற வேண்டும், உருவாக வேண்டும், அவர்கள் மாமனிதர்களாக வேண்டும், தலைவர்களாக வேண்டும், இறைவனுடைய பிரசன்னத்தை இந்த உலகத்திலே அவர்கள் எடுத்து இயம்புகின்ற சாட்சிகளாக வேண்டும் என்கின்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் மனித சமூகத்திலே இன்று உள்ளங்களிலும் கூட கருகி போய்க் கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த அன்பு என்றால் என்னது என்று நாங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் மிக அழகாக வர்ணிக்கின்ற இந்த அன்பை பற்றி நீங்கள் விவிலியத்தை எடுத்து படியுங்கள். இந்த விவிலியத்தை மீண்டும் இந்த 13ஆம் அத்தியாயத்தை படியுங்கள். ஒவ்வொன்றாக படித்து தியானியுங்கள். இதனுடைய பொருள் எனக்கு என்ன, என்னுடைய வாழ்வை எப்படி இது வளம்படுத்த முடியும், என்னுடைய வாழ்வில் நான் எதிர்கொள்ளுகிற துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இது ஒரு அகல் விளக்காக இருக்க முடியுமா, என்னுடைய வாழ்வில் வழிகாட்டுதக்கூடிய சக்தியை இந்த இறை வார்த்தை கொண்டிருக்கின்றதா என்று சிந்திக்கலாம். இயன்ற வரை இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்படுகின்ற அன்புக்கான இலக்கணத்தை பற்றி பவுலடிகளாருடைய வார்த்தைகளிலே நாங்கள் படிப்போம். இதை படித்து நாங்கள் அதனுடைய உட்பொருளை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் எழும். எங்களுடைய உறவாடல்களிலே நாங்கள் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கசந்து போகின்ற எங்களுடைய அந்த வறட்டு நிலை, அல்லது நாங்கள் எங்களுடைய சுயநலங்களினாலே எங்களையும் அடுத்தவர்களையும் அழித்து கொண்டிருக்கின்ற அந்த பாதையிலே ஒரு புதிய மாற்றம் எழும். புத்துணர்வு பெற்றவர்களாக எங்களுடைய வாழ்வில் இந்த அன்பினால் இயக்கம் பெற்றவர்களாக இந்த அன்பை பற்றி இந்த பகுதியிலே வேத நூலிலே
பல இடங்களிலே அன்பை பற்றி சொல்லப்பட்டாலும் ஏனைய நூல்களிலே நாங்கள் படிக்கலாம் அல்லது ஏனையவர்களுடைய போதனைகளை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த அன்பை பற்றி எனக்கு ஏற்கனவே நல்ல அனுபவங்கள் இருக்கின்றது, அறிவிருக்கின்றது, தெளிவிருக்கின்றது என்று சொன்னாலும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பை பற்றி சொல்லப்படுகின்ற பகுதியை எடுத்து வாசியுங்கள். அப்பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் மலர்ச்சி எழும், எங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய அனுபவங்களை பெறுவோம். எங்களுடைய வாழ்வில் எழுகின்ற இந்த எழுச்சியின் ஊடாக நாங்கள் நிறை மகிழ்ச்சியிலே திளைப்போமாக. நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.